ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. தேவன் பெரியவர். தேவன் மகத்துவமான தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் வைவோசி பகுதியில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சது, வீடு கிடச்சது. ஆனால் அந்த அக்கம் பக்கத்து உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அதில் காற்று சேஷம் ஜாஸ்தி இருக்கிறது, நைட் ஆனால் கதவை தட்டும், நைட் ஆனால் கதவை தட்டுது, பல சூழ்நிலைகள் பரட்டி போட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்குது. அப்போது நான் போனேன். போய் ஆலயத்தில் வந்தாங்க. வரும்போதே ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே உங்கள் சமூகம் முன்னாடி செல்லணும், ஆவியான பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கணும், நாங்கள் உள்ளே போகும்போது எல்லாம் கிரியைகளை வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிச்சுட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக கர்த்தர் கொடுத்தார். இந்த பழைய பாடல், நானே அந்த டியூனே மறந்துட்டேன். நேற்று யோசித்து பார்த்தேன். நம்ம பாஸ்டர் வின்சென்ட் பாஸ்டர் பாடினதான டியூன், அந்த இடத்துல இந்த டியூன் வந்தது, பாடல் வந்தது. ஹலோ, துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்லி துதித்து பாடின அந்த இடத்துல, துதித்து பாட 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 தேவ பிரசன்னம் அந்த இடத்துல நிரம்பினதை பார்த்தேன். ஹல்லேலூயா. துதிகளுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சத்துருடைய கோட்டையும் முறியடிக்கும் துதி. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஞாபகம் இல்லை, இருந்தாலும் பாடிடுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறான். துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் பாருங்க. அல்லேலூயா ஜீசஸ். நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய். அல்லேலூயா. தேவனே நீர் மகத்துவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் மகத்துவர், தேவனே நீர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் 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 பாடி தெரியுங்க, பாடி தெரியுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் ஓ ராஷா கரதல பரப. அல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சொல்லுங்க. துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லா சொல்ல, வாயை தந்து சொல்ல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் உருக்கமானவர், கர்த்தர் சாந்தமுள்ளவர், கர்த்தர் கிருபை மிகுந்தவர். கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் உருக்கமானவர், கர்த்தர் சாந்தமுள்ளவர், கர்த்தர் கிருபை மிகுந்தவர். அல்லேலூயா 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 அல்லே. எல்லாரும் 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 ஓ ராஷா கரப லப ரத லப ரப லப லப. அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமம் அதையே. சக்கரப லப ரப லப லப. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே நீர் ரட்சகர், இயேசுவே நீர் வைத்தியர்,
வைத்தியர், இயேசுவே நீர் அற்புதர், என்றுமே மாறாதவர். இயேசுவே நீர் ரட்சகர், இயேசுவே நீர் வைத்தியர், இயேசுவே நீர் அற்புதர், என்றுமே மாறாதவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் ஒரு மனமாய், எல்லாரும் ஒரு மனமாய் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமமாதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. துதிக்கிறோம் தேவனே உம் நாமமாதையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாபா சக்கரதா தேவ பிரசனம், தேவ பிரசனம் பாடும்போது துதிக்கும் போது சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பொல்லாத கிரியைகள் வெளியே போகிறது. ஓ ராஷகரபலமா, எல்லா கட்டுகள், எல்லா கட்டுகள் உடைகிறது, எல்லா கட்டுகள் இப்போது கர்த்தர் அழிக்கிறார். ஓ ஜீசஸ் சக்கரபலபலபலமா. சந்தோஷத்தை கெடுக்கிற சாத்தானே, சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானே, உன் நிம்மதியை கெடுக்கிற சாத்தான் இப்போது வெளியே ஓடுகிறார், வெளியே வெளியே வெளியே. ராதா லபபா மரஷக. நல்ல நல்ல உற்சாகமாய் 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 உற்சாகமாய். ஓ ரபபா சக்கரதா லபரபா லதா லபரபா ரிபலபா 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 லபா. ஆவியானவரே ஆவியானவரே இறங்குங்க 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 ஆண்டவரே. ஓ ரபபா துதியினாலே துதியினாலே அலகம் இடிந்து விழுந்தது, துதியினாலே சாத்தானுடைய கோட்டை அழிக்கப்படுகிறது. இப்போது 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 துதிக்க 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 துதிக்க. ஆவியானுடைய பிரசனம், ஆவியானுடைய சமூகம் இந்த இடத்துல அதிகமாய். ஆவியானவரே ரதலப ரபலத லப ரப லப 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 ரிப லப 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 மரப சந்தலப ரப லப ரிப லப லப மரப சபலப ரப லப ரப லப ரிப லப 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 ரிப லப 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 மகரப சந்தலப ரிப லப 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 ரிப லப. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா ரதலப சகரதலப லப ஓரிப சபலப ரப லிப லப லப. எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரே துதிக்கிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்த சத்தங்களை உயர்த்தி சத்தங்களை உயர்த்தி சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நீ துதிக்க துதிக்க கட்டு உடைகிறது, நீ துதிக்க துதிக்க தான் கட்டு உடையும். ஓ பவுலும் சீலாவும் சிறைசாலையில பாடி துதித்தார்கள், கட்டப்பட்ட கட்டு கவிழ்றது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓ சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்போது அறுக்கப்பட வேண்டும் என்றால் உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர. எப்போதுதான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமோ, எப்போதுதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமோ, எப்போதுதான் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமோ என்று சொல்லி இருக்கிறதான உங்களுக்கு துதிக்கும் போது துதிக்கும் போது துதிக்கும் போது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல துதிக நல்ல துதிக, யாரும் சோர்ந்து போகாமல் கொஞ்ச நேரம் ரப ஷகரதலப மரப ஷபலப ரிபலபலப. நல்ல 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 சத்தம். போதாது போதாது போதாது. தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். உனக்கு வாஞ்சை இருந்தாதான் கர்த்தர் நிரப்புவார். வாஞ்சை உள்ள பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவார். ஆமென் ஆமென். போதாது, சத்தம் போதாது. ஆமென் அல்லேலூயா. ஓ ஜீசஸ் அல்லேலூயா. ஓ நீ துதிக்க துதிக்க உன் ஆவி பலப்படும், உன் ஆத்துமா பலப்படும், உன் சரீரம் பலப்படும். ஓ ஜீசஸ், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு விடுதலை வேண்டுமா, ஒரு விடுதலை வேண்டுமா, எனக்கு விடுதலை வேண்டுமாண்டவரே என்று சொல்பவர்கள் நல்ல நல்ல கண்ணை மூடி நல்ல 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 ராதா லப ஷகரபா. ஆவியானவரே துதிக்கிறோம், அசைவாடும் ஆவியானவரே துதிக்கிறோம். நல்ல துதிங்க. ஆமென் அல்லேலூயா. ஏதோ வந்த ஏதோ போனோம் என்று இருக்க கூடாது.
ஏதோ போல இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த வாரம் முற்றிலும் ஒரு வித்தியாசமாய் நடத்த போகிறார். உங்களை கர்த்தர் வித்தியாசமாய் நடக்க போகிறார். உங்க ஊழியத்தை நடத்த போகிறார். உங்க பிசினஸை நடத்த போகிறார். உங்க வேலையை நடத்த போகிறார். கர்த்தர் நடத்த வேண்டும் என்றால் நல்ல துதி, நல்ல துதி. நீ துதிக்க 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 தடை விலகுகிறது, தடை விலகுகிறது. ஒரு அற்புதம் வருகிறது. ஆவியானவருடைய தொடுதலை உணர போகிறீர்கள். ஓ ரபா ஷபா லப ரபா லப ரபி லப 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 லபா. 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது உணர்ந்தாலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல துதிங்க. ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ஷகரதல பரபல பலபா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் சொல்ற, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவரை பூட்ட முடியாது, ஒருவரை பூட்ட முடியாது. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, எந்த ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஓ, வாசலை அடைப்பதற்கு ஒருவருக்கு அதிகாரம் இல்லை. தேவன் திறந்தால் திறந்ததுதான். ஹல்லேலூயா. அவர் ஜெயமாய் நடத்த போகிறார். ஜெயத்தை கொடுத்து நடத்த போகிறார். இந்த வாரத்தை ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நல்ல நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. ஓ ரஷகரதலப ஷபலபரபலபலப. உமக்கு நன்றி. ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார். ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார். அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம் அதிசய. சொல்லுங்க, அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம் அதிசயமே. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார். என்னோடு இருக்கிறவரே, என்னை நடத்துகிறவரே. நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து. கிருபைகளால் என்னை அலங்கரித்து, நன்மையினால் என்னை முடிசூட்டுவார். கிருபைகளால் என்னை அலங்கரித்து, நல்ல நல்ல பாருங்க. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவரும் பூட்ட முடியாதே. திறந்த வாசலை. ஓ ரபா ஷபலப ரபலபா. ஓ ரபா ஷபலப. கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் பலன் இருந்தோம்.
அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். இப்போது திறந்த வாசல் உனக்கு ரெடியா இருக்கிறது. கர்த்தர் திறந்துட்டார், கர்த்தர் திறந்தார், கர்த்தர் திறந்தார், கர்த்தர் திறந்தார். இப்போது இப்போது நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்கிறது, நடக்கிறது, நடக்கிறது. என் தேவன் நடத்த போகிறார். நடக்கிறது, நடக்கிறது. நான் எதிர்பார்த்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ், எல்லா தடைகள் விலகுகிறது, எல்லா தடைகள் நீங்குகிறது. எல்லா தடைகள், சாத்தான் கட்டி வைத்திருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்போது 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 மரா கக ஷக ரக லப ரப லப ரப லப லப திறந்த வாசலை எனக்கு தந்தா ஒருவரும் பூட்ட முடியாதே. ரபப ஷபரத லப லப ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வா. ஒப்பு கொடுத்து படம் எங்கள் மத்தியிலே ஒரு உணர்வோடு கூட, உணர்வோடு கூட இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகும் ஈர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகும் Yes, Jesus. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை உயர்த்தி அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவா ஆவியே, தூய்மையின் ஆவியே, ரதரமோ ஆவியே, இடமசையே, என் உள்ளம் நிரப்ப நிரப்ப நிரங்கி வாருமே. அல்லேலூயா, இடமசையே, என் உள்ளம் நிரப்ப. ஆமென். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. எல்லாரும் சொல்லுங்க, பலனடைய நிரப்புங்க ஆண்டவரே. பலனே இல்லாமல் இருக்கிற எனக்கு கனமடைய ஊற்றிடுமே, ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய
shakala dala bara bala bala ba. Marabo shatala bari bala bala bari bala 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 ba. Aviye, tூய்மையே நாவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப என் உள்ளம் நிரம்ப ஓ ரபா பாபா ஷபல நிரப்பட்ட 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 நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே உள்ளம் சந்தோஷத்தினால நிரம்பட்டும் சமாதானத்தினால நிரம்பட்டும் கிருபையினால நிரம்பட்டும் உற்சாகத்தினால நிரம்பட்டும் ரபா ஷாக ரத லப ரப லபா உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய இறங்கி வாருமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை எல்லாரும் கைதட்டி உற்சாகமாய் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை இப்போது நிரப்பட்டும் இப்போது நிரப்பப்படட்டும் ஆண்டவரே இப்போது எல்லா சோர்வுகள் நீங்கட்டும் எல்லா அசதிகள் நீங்கி போகட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் இப்போது கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஜீசஸ் ஆகா பாபா ஷாகா பாபா ஒரு விசேஷமான அபிஷேகம் ஒரு விசேஷமான அபிஷேகம் இதுவரை கண்டிராத அபிஷேகம் இதுவரை கண்டிராத அபிஷேகம் ஒரு நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே ஒரு விடுதலை வரட்டும் ஓ ரபா பாபா ஷாகா ரதா லபா ஆமென் 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 ஓ ரபா ஷதா லபா ரபா லபா ரபா லபா மாரபா ஷபா லபா ரிபில லபா லபா ரிபா லபா கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் மாரபா ஷதா லபா ரதி லிபா லபா ரபா லபா 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 ரிபா லபா 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 மாரபா ஷபா லபா ரபா லபா ரிபா லபா லபா மகரபா லபா லபா ரிபா லபா ரபா லபா ரிபி லபா 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 yes 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 amen ala rada laba 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 libri bala 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 oh jesus saga libara bala libara bala 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 பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ரபா ஷகர பலபலபா கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க சொல்லுங்க வாழ்க நல்ல கரங்களை உயர்த்தி உன்னாமம் வாழ்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஐயா வாழ்க நல்ல உயரட்டும் கரங்கள் உயரட்டும் வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க தேவ ஜடம் கூடி வரும் போதெல்லாம் தேவன் வந்து அசைவாடுவார் தேவ ஜனம் கூடி வரும் போதெல்லாம் தேவன் வந்து அசைவாடுவார் பாடுங்க அசைவாடுவார் அசைவாடுவார் தேவன் வந்து அசைவாடுவார் 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 தேவன் வந்து அசைவாடுவார் தேவன் வந்து அசைவாடுவார் தேவன் வந்து அசைவாடுவார் ஆமாண்டவரே அது ஜலத்தின் மேலே அசைவாடின தேவன்
இருளின் மேலே அசைவாடின தேவன் எங்கள் மேலே அசைவாடுவீராக. முழங்கால் படியட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியட்டு. ஆமென். ஜபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் மேலே நீங்கள் அசைவாடுங்க ஐயா. எங்கள் மேலே நீங்கள் அசைவாடுவீராக. இந்த நாளை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கொடுக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் பாடினோம். எங்கள் உள்ளம் நிறைய என்று சொல்லி நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடம் நிரம்பட்டும் ஐயா. நல்ல கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. இந்த இடம் நிரம்பட்டும் ஆண்டவரே. இந்த இடம் நிரம்பட்டும் ஆண்டவரே. நல்ல வாயத்தந்த சொல்லுங்க. இந்த இடம் நிரம்பட்டும்னு சொல்லுங்க. கையை சுற்றி ஜெபம் பண்ணி, இந்த இடம் நிரம்பணும் ஆண்டவரே. இந்த இடம் நிரம்பணும் ஆண்டவரே. ஒரு சேர் கூட காலியாக இருக்கக்கூடாது. ஒரு சேர் கூட காலியாக இருக்கக்கூடாது. ஆமாம், இந்த இடம் நிரம்பணும். இந்த இடம் நிரம்பணும். ஆவி ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஆத்மாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஓ ரப ஷகரத லப ரப லபா. நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஜனங்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. என்னை கேளும் என்று சொன்னீரே, ஜாதிகளை கொடுப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் கேட்கிறோம் ஐயா, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். வார்த்தையை நம்புகிறேன் ஐயா. சொல்லுங்க, வார்த்தையை நம்புகிறோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்ற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா ஷகரதலப ரப லப லபா. ஆண்டவரே, ஜனங்கள் அழிவை நோக்கி ஓடுகிறார்கள் ஐயா. அழிவை நோக்கி ஓடுகிறான். சாத்தானுடைய பிடியில இருக்கிற ஜனங்கள், அந்த கரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமான ஒலிக்கு வருவதற்கு கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் செய்வீராக, செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் அழிந்து போகக்கூடாது. ஜெபம், அவர்கள் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. நரகத்தில் போகக்கூடாது ஐயா. உம்முடைய ராஜ்யத்திலே பங்குள்ள பிள்ளைகளாய் மாறணும். உங்க ராஜ்யத்திலே பங்குள்ள பிள்ளைகளாய் மாறணும். அதற்காக தான் எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக தான் எங்களை வேறு பிரித்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஜனங்களை கொண்டு வாங்க ஐயா. விசுவாச குடும்பங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லா தடைகள் குடும்பத்தில் காணப்படுகிறதான வறுமைகள், போராட்டம், சண்டைகள் எல்லாம் மாறட்டும். சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை நீங்கள் நடத்தி தாங்க ஐயா. உங்கள் வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகர. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகர. பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. யார் உண்டு நான் பாடி மகிழ என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் என் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நல்ல பிதாவே, காலை வேளைக்காக நன்றியுடனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் நீங்கள் இடைப்பட்டீர், நிரப்பினீர் ஆண்டவரே. நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, வார்த்தையினாலே பேசுவீராக, அடியனை மறைத்து பேசுவீராக. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்வீராக ஐயா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நம்பிக்கரத்தில் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிப்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஏசாயா 42:16. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஏசாயா 42:16 போடுங்க. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன்.
இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாமாக்கி காரியங்களை மாறுதலாய் செய்வேன். அடுத்ததாக ஏசாயா 51:3 வாசிங்க. 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எங்கே மாறுதல் ஆச்சுன்னா வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார். மாறுதலை ஆனதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 16:20 வாசிங்க. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தலைப்பு இப்படியும் வச்சுக்கலாம், உங்கள் காரியம் மாறும் என்றும் வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் தலைப்பு. அப்போது நம்முடைய காரியம் மாறும். என் குடும்பத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நான் இப்படியே தான் இருக்கிறேன், இதே லெவலில் தான் இருக்கிறேன். குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை, வேலையிலும் ஒரு உயர்வு இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறது. தொழிலிலும் ஒரு உயர்வு இல்லாமல் அதுவும் தேங்கி போய் கிடக்குது. ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்குது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தையும் காணலை என்று சொல்லி நம்ம யோசிப்பது உண்டு. ஹல்லேலூயா. யோசிக்கிறோமா இல்லையா? நிறைய முறை நம்ம யோசிப்போம், ஏன் பசங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது, குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது, நம்ம இப்படியே தானே இருந்துட்டு கொண்டு இருக்கிறோம், மாற்றம் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களில் அநேக நேரங்களில் நம்ம யோசித்து இருக்கிறோம். இப்போது நீங்கள் துக்கத்தோடு கூட வந்திருப்பீர்கள். படி ஏறும்போது கூட சில பாரத்தோடு தான் வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பாரம் நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கலாம். ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு கண்ணீர், ஒரு வேதனை, வியாதி, இதெல்லாம் அப்படியே நம்மளை அழுத்தி கொண்டு தான் படி ஏறும்போது கூட வந்திருக்கலாம். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் காரியம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அது எப்போனா இப்போவே மாறப்போகுது. ஹல்லேலூயா. இமை பொழுதிலே கர்த்தர் மாற்றி போடுவார். நாளைக்கு மாற்றுகிற கர்த்தர் இல்லை, அடுத்த வாரத்தில் மாற்றுகிற கர்த்தர் இல்லை, இமை பொழுதிலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன், அதுதான் நம்முடைய தேவன். அப்போது நமக்கு அநேக காரியங்கள் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை யார் மாற்றுவார் என்றால் கர்த்தர் ஒருவரால் தான் மாற்ற முடியும். நான் இட்ட கண்ணீர் ஏராளம் சொல்லுவோம். என் குடும்பத்துக்காக இட்ட கண்ணீர், என் கணவருக்காக இட்ட கண்ணீர், என் பிள்ளைகளுக்காக அழுது 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 நைட்டில் படுக்கும்போது தலையணை நனைந்து போனதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கார் சொல்லி நிறைய பேர் சொல்லுதை நான் கேட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காரியம் எல்லாம் மாறப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த புதிய இடத்துல கர்த்தர் மாற்றி நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நிரப்ப போகிறார். நிரப்புவாரா? நிரப்ப மாட்டாரா? நிரப்புவார். ஹல்லேலூயா. அதுக்கு
நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியம் மாறுதலாய் மாறும் என்று சொல்லி பார்க்கும்போது எஸ்தர் 4:3 நம்ம வாசிப்போம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இருட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அல்லேலூயா. இது எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது இந்த காரியம் எப்படி, எதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை ஏறெடுத்தார்கள் என்று சொன்னால், அரண்மனை முற்றத்திலே மொர்தெகாய் என்றதான ஒரு மனிதன் இருந்தார். ஆனால் அங்கே ஆமான் என்றதான ஒரு ஆளும் அந்த இடத்துல இருந்தார். அவர் இப்போ நம்ம வேலை ஸ்தலத்தை பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வணக்கம் செய்வோம். நம்ம அப்படி வழக்கம் செய்யலைன்னா அவங்களுக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு கசப்பு உண்டாகும், ஒரு வெறுப்பு உண்டாகும். நம்மளை பார்த்து நம்ம நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், ஈவன் நம்மளை ஒன்றுமே வணங்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு வரும். வெறுப்பு வரும்போது இவன் செஞ்ச காரியம் என்னவென்றால், யூதருடைய சாம்ராஜ்யம், யூதருடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும், எல்லா ஜனங்களையும் அழித்து போடணும். இதுதான் அவனுடைய திட்டமாக இருந்தது. அப்போது யூத ஜனங்கள் அழிச்சிட்டா, அப்போ அந்த யூத ஜனத்தோடு இருக்கதான மொர்தெகாயும் அழிக்கப்படுவார், எஸ்தரும் அழிக்கப்படுவார். அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது எஸ்தருக்கு தகவலை சொல்கிறார். இவர் சித்தப்பா முறையை என்பதனாலே யூத ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். அநேக காரியங்கள், நிறைய காரியம் இருக்கிறது. யூத ஜனங்கள் அழிகிறார்கள், அழிய போகிறார்கள். இன்னும் நீ சும்மா இருந்தால் எப்படி? அல்லேலூயா. இவர் போய் ராஜா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிறாரு. யூத ஜனத்தை அழிக்கணும்னு சொன்ன உடனே ராஜா உடனே என்ன பண்ணுறாரு, சேங்ஷன் பண்ணிடுறாரு. ஓகே, உன் விருப்பம் போல செய், விருப்பம் போல செய் என்று சொல்லி பர்மிஷன் வாங்கிறாரு. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், மொர்தெகாய் எஸ்தர் மூலிமா பேசி, நீ ராஜாவை பாரு, ஜனங்கள் அழியக்கூடாது, ஜனங்கள் உயிரோடு கூட இருக்கணும். எவ்வளோ பெரியவர்கள், எவ்வளோ சிறியவர்கள், எவ்வளோ வாலிப பிள்ளைகள், எவ்வளோ அயோத்தியர்கள், இதை யூத ஜனங்கள் இருக்கிறார்களே, நீ ராஜாவிடத்தில் போய் பரிந்து பேசுன்னு சொல்லும்போது அப்போதான் இந்த வார்த்தை வருகிறது. ராஜா அந்த எஸ்தர் சொல்கிற காரியம் என்னவென்றால், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டை உடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள் என்று சொல்லி 13வது வசனத்தை படிப்போம். 13வது வசனத்தை படிச்சுங்க. இப்போ 3:13 படிங்க. ஆம், 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சரக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளையிடப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ராஜாவுடைய கையில், ஐஸ்வர் ராஜாவுடைய கையில் 127 நாடுகள் இருந்தது.
அந்த 127 நாடுகளில் உள்ள எல்லா யூதர் ஜனங்களையும் அழிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க? சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள், சகல யூதரையும் அழித்து கொன்று, எல்லாத்தையும் அழிச்சு எல்லா ஜனங்களையும் அழிக்கணும். இதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. சாத்தானுடைய தந்திரம் அழிக்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான், வேற ஒன்றுத்துக்கும் வரமாட்டான். அப்போ சாத்தானுடைய கையிலே இருக்கதானே இந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். எஸ்தர் 4:16 வாசிங்க. எஸ்தர் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் சொல் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எஸ்தருடைய ராஜாவை பார்க்க வேண்டும் என்றால், மனைவியே பார்க்க வேண்டும் என்றாலும் பர்மிஷன் வாங்கணும். மனைவி பார்க்க வேண்டும் என்றாலும் பர்மிஷன் வாங்கணும். அப்போது அவருக்கு எஸ்தருடைய ராஜாவுக்கு அந்த ராஜாத்துக்கு ஒரு பர்மிஷன் கிடைக்குது. ராஜா கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு வருது. அப்போ இந்த அம்மா சொல்கிற காரியம் 3 நாள். எத்தனை நாள்? 3 நாள். எப்படி உபவாசிக்கும்? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ எனக்காக உபவாசம் பண்ணும்போது தான் காரியம் மாறுதலாய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உபவாசம் என்பது மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் உபவாசித்த பிள்ளைகளுக்கு அது தெரியும். உபவாசத்தினால எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது உபவாசித்த பிள்ளைகளுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் உபவாசம் வாங்க, உபவாச ஜபம் நடக்குது, வாங்க பாரப்படும் சொன்னால் வர்றது இல்லை. அல்லேலூயா. ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். சாத்தானுடைய கரத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உகந்த உபவாசம். எத்தனை நாள் போட்டாங்க? 3 நாள். நம்ம சொல்கிற உபவாசம் எப்போ? 9லேருந்து 10லேருந்து 1 மணி வரை. இந்த 1 மணி வரை வந்து உட்காராம இருக்கிற விசுவாசியே, கவனிங்க, விசுவாசியே அப்போ எப்படி ஜபம் கேட்கப்படும்? எப்படி நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி குடும்பம் மாறுதலாய் மாறும்? யோசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? முதல் காரியம் அவங்க செய்கிற காரியம் உபவாசம், கடுமையான உபவாசம். இந்த ஜாதி பிசாச உபவாசத்தினால தான் நம்ம அழிக்க முடியும். சாத்தான் ஜனங்களை கட்டி வச்சிருக்கிறான், செயல்படுத்த முடியாமல். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் லைட்டை போட்டு பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், சிரிச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நடக்குது. ஜனங்களுக்காக பரிதவிக்கணும். அந்த வேலையை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களுக்காக நம்ம பரிதவிக்கணும். சாத்தான் கையில் இருக்கிற ஜனங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த நம்பரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஐயா, என் பையன் ரொம்ப பிசாசு பிடிச்சிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறான், நாளைக்கு நான் வரட்டுமான்னாரு. வாயா, அதுக்கு தான் ஏன் சர்ச்சு வாயா அப்படின்னு. ஆளை காணோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு தடை, வர முடியாமல் ஒரு தடை.
வர முடியாது தரேன், நீ நாளைக்கு வாங்க, நிச்சயமாக விடுதலை கொடுப்பார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார் சொன்னேன். கண்டிப்பாக 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், என் பையனை விட்டுட்டு வந்துடுறையா அப்படின்னாரு. ஆனால் காணோம். இது எதனால வந்து தடை போனால் விடுதலை. அவனுக்கு ஏதாவது ஒரு தடையை பண்ணி போடு, அவன் அங்கே தான் இருப்பான். அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நம்ம ஜெபித்தாதான் காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜனங்களுக்காக நம்ம பரிந்து பேசணும், திறப்பில் நிற்கணும். ஆண்டவரே, ஜனங்கள் கெட்டு நரகத்துக்கு போய் விடுகிறார்களே என்று சொல்லி திறப்பில் நிற்கிறதான ஒரு அனுபவம் தான் உகந்த உபவாசம். அல்லேலூயா. அந்த உபவாசத்தை நீ மேற்கொள்ள 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 காரியம் ஜெயமாய் மாறும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும், எல்லாருடைய குடும்பத்திலே வரும் இல்லையா? குடும்பம்னா பிரச்சனை இல்லாத குடும்பமே ஒன்றுமே இருக்காது. எல்லார் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியம் உபவாசம் மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தால் அது என்ன ஆகும்னா, அது இன்னும் டெவலப் ஆகி கொண்டு போயின்னு தான் இருக்கும். அது இன்னும் அதிகமாகுமே தவிர அது ஒரு நாளும் அது நின்று போகவே போகாது. பிரச்சனையை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது, பிரச்சனையை விலக்கு வரை நம்ம பெருசாக எடுக்கணும். அல்லேலூயா. பிரச்சனையை தீர்க்கிற வரை நம்ம பெரிதாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதை நம்ம செய்ய மாட்டேங்கின்றோம். அப்போ நம்முடைய காரியம் மாறணும். இந்த வாரத்தில் என் காரியம் மாறணும், இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ உகந்த உபவாசத்தை நீ மேற்கொள்ளணும். ஒரு நாளாச்சும் நான் உபவாசிப்பேன். உபவாசம் என்று சொல்லிட்டு ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு என்ன மெசேஜ் வருது, என்ன ஃபோன் வருது, என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் அது சரியான உபவாசம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் என்ற ஆண்டவரும் நமக்கும் உள்ள கனெக்டிங், அது பேசுவதான நல்ல ஒரு வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது காரியங்கள் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. ஒரு வேலையில் ஆகட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இருந்துட்டு தான் இருப்பான், இல்லாமல் இருக்கவே மாட்டான். அப்போ அவங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ உபவாசிக்கும் போது தான் அந்த காரியத்திலே நீ ஜெயத்தை பெற்று அவர்களுக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார், உயர்த்துவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது உகந்த உபவாசம். சபை பூட்டப்பட்டாங்க சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிற ஐஓசியில் அடுத்த வாரம் கடைசி வாரம் சபையை மேல் போட்டுடுவேன். கையில் காசே கிடையாது, நான் எங்கேருந்து போகிறது? என்ன பண்ணுறது? உபவாசம், உபவாசம், உகந்த உபவாசம். காலையில் போய் மேட்டை விரித்து முழங்கால் படிக்கிட்டு, யாருக்க சொல்ல, ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார்த்து உபவாசித்து கொண்டிருந்தேன். ஒரே ஒரு காரியம், தாவீது சொல்கிறாலே, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஏன் அழைத்து வந்தீர்கள்? எதற்காக அழைத்து வந்தீர்கள்? 2 கேள்வி. நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது. 3வது கேள்வி. 3 காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன், அழுது கொண்டிருந்தேன். அப்போ டைரெக்டாக நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசணும், அவர் உங்களோடு கூட பேசுவார். அது உபவாசத்தால் தான் செய்ய முடியும், உபவாசத்தில் நம்ம செய்யவே முடியாது. அப்போ நம்ம பேசும்போது, ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அழகான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுப்பார். நல்லா பேசுவது நல்லா நமக்கு தெரியும். காற்றையும் காண மாட்டீர், மழையும் பார்க்க மாட்டீர், வெட்டப்பட்ட பள்ளம் நிரப்பப்படும். அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது. அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் நடந்தது. அல்லேலூயா. மெல்லிய சத்தத்தோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. நீ உபவாசித்து நீ முழங்கால் படிவிட்டு
நீ ஜெபித்துப்பார். வியாதிக்காக ஜெபித்துப்பார், கஷ்டத்துக்காக ஜெபித்துப்பார், உன் கண்ணீருக்காக ஜெபித்துப்பார், உன் போராட்டத்துக்காக ஜெபித்துப்பார், உன் விடுதலைக்காக ஜெபித்துப்பார், உன் காரியம் நடக்கணும்னா ஜெபித்துப்பார், தடை நீங்கணுமா ஜெபித்துப்பார். திருமணமாகாத சில பேருக்கு இருக்கும், ஜெபித்துப்பார். உன் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கும், ஜெபிக்கணும். 3 வேளை உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், முழங்கால்னால எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிட முடியும், எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உபவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதற்காக தான் நம்ம சபையில் உபவாசம் என்று அனுசரிக்கும் போது எல்லாருமே கூடி வந்து அந்த நாளில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் நடத்துவார்கள், நான் வரமாட்டேன், இவர்கள் நடத்துவார்கள், நான் வரமாட்டேன், அந்த பாகுபாடு வந்தாலே ஜெபம் வீணாய் போய்விடும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன். என்னோடு கூட கர்த்தர் பேசுவார், என்னோடு கூட கர்த்தர் செயல்படுவார், என் காரியம் மாறும். நான் இந்த உபவாசத்தை ஏறெடுக்கும் போது என் காரியம் மாறும் என்று சொல்லி வரும்போது நிச்சயமாக உங்கள் காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ உகந்த உபவாசத்தை நம்ம ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த உபவாசத்தை அவர்கள் ஏறெடுக்கும் போது எஸ்தர் ராஜாத்தியுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு யூத ஜனங்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாய், மொர்தெகாய்க்கு விரோதமாய் செய்ததான் ஆமான் அவனை தூக்கில் போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நடந்த காரியம். அப்படியே மாறுதலாய் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேரம் இல்லாதனால இன்னொரு வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 10:17 வாசிங்க. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. மார்க் 11:23 வாசிங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 4:18, 19, 20, 21 வாசிக்கும் போது விசுவாசத்தை பற்றி அநேக காரியங்கள் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 2வது காரியம் என்னவென்றால், விசுவாச வார்த்தையினாலே காரியம் மாறும். விசுவாசமான வார்த்தையினாலே காரியம் மாறும். காரியம் மாறவும் மாறாதா? இப்போ விசுவாசமான வார்த்தை நம்ம பேசணும். அதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டால் 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. 1 சாமுவேல் 17:46. 1 சாமுவேல் 17:46, 45 வாசிங்க. 45லேருந்து வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. 46 படிங்க. 46 படிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னிடம் விட்டு வாங்கி
பெலிஸ்துடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் விசுவாசமான வார்த்தை என்னவென்றால், பெலிஸ்தியர் எப்படியாவது 45 என்ன அதற்கு பெலிஸ்தியரை நோக்கி நீ பட்டயத்தோடு ஈட்டியத்தோடு கடத்து எண்ணித்து வருகிறாய் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கோலியாத் என்றதான அந்த நபர் எதிர்த்து கொண்டு வருகிறார். என்னை அழிக்க யாராவது முடியுமா, என்னை வெல்ல யாராவது முடியுமா, ஒவ்வொரு நாளும் கேலி கிண்டல் பண்ணுவதை நம்ம பார்க்க அந்த அதிகாரம் நம்ம படித்து பார்த்தா தெரியும். கேலி கிண்டல் பண்ணுறது போல பண்ணுகிறார். என்னை எதிர்க்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பலசாலி. சவுல் ராஜாவே நடுங்கி போய் தான் உட்காந்துட்டு இருந்தார். எப்படி அவங்ககிட்ட மோதுவது என்று தெரியாமல் அப்படி நடுங்கி கொண்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் 46 நான் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார். அல்லேலூயா. தாவீது கேட்குறாரு, சவுல் ராஜாட்ட சொல்லிட்டு போகிறாரு, நான் அவனை என்ன செய்வேன், முறியடிப்பேன். இவன் சின்ன ஆளாக இருக்கிறான். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன, நான் அவனை முறியடிப்பேன், அவனை சாகடிப்பான். அப்போ ராஜா சொல்கிறாரு, ஏப்பா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், நீ எப்படி, அவன் அங்கங்கே கேடகம் போட்டுருக்கிறான், அதை வச்சுருக்கான், இதை வச்சுருக்கிறான், அவனை நீ ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஆனால் இவர் சொல்கிறது என்னது, நான் உன்னை நல்லா சொல்லுங்க, உன்னை முறியடிப்பேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசமான வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை வந்தாலே நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த வார்த்தை தான் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாம் அவிசுவாசமாக, இதுவா நடக்காது, இதுவா போகாது, இதுவா ஆகாது, அதுவா படிக்கும், அது படிக்கவே படிக்காது. அப்போ வாயில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அவன் மக்கா இருந்தால் கூட நீ நல்லா சொல்லி பாருங்க, நீ நல்லா வருவடா, ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்படா, சொல்லிப்பாரு. அந்த வாயின் வார்த்தை அப்படியே நடக்கும். அந்த விசுவாசமான வார்த்தை நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். இது எங்கேருந்து நடக்க போகுது, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது என்னாகும், முயற்சி எல்லாம் தோல்வியில் தான் போய் முடியும். செய்வேன், என்னால் முடியும். தாவீது அப்படிதான் எதிர்த்து வருது, கரடி எதிர்த்து வருது, வாயை அப்படியே கீழ்ச்சி போடுகிறான், சிங்கத்தை கீழ்ச்சி போடுகிறான். இப்படிப்பட்ட பலன் அவனோடு கூட இருந்தது அவனுக்கு தெரியும், ஆனால் சவுலுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பெலிஸ்து வரும்போது இங்கே நல்ல அருமையான வார்த்தை. நான் இதை யோசித்து பார்த்தேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். முதல் சொல்கிறார், என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று, முதல்ல என்ன சொல்கிறான், நான் உன்னை எதுக்க பேச, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, முதல்ல கொல்லுவேன், தலையை ரெண்டாவது எடுப்பேன். அடுத்தது என்ன சொல்றான், பாளையத்தின் பிணங்களை இன்றையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். உன் சரீரம் யாருக்கு கொடுப்பேன்னா, ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகம் தின்பது கொடுப்பேன் என்று அந்த வாஞ்சையான அந்த விசுவாசமான வார்த்தையை சொல்லும் போது சாதாரண தாவீது அவனை மேற்கொண்டானா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தை.
சபைக்கு வாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வாங்க, விசுவாசமான வார்த்தை சொல்லணும். முடியலையா, வாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களால் முடியாது, என்னால் முடியாது. அற்புதத்தை உங்களால் என்னால் செய்யவே முடியாது. ஆனால் யாரால் முடியும்? கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நடக்க முடியல, வாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் நடப்பீங்க. ஆர்ட் பிரச்சனையா, வாங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுப்பார். கிட்னி பிரச்சனை, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி விசுவாசமான வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த விசுவாசமான வார்த்தை நமக்குள்ளே இருந்தாலே காரியம் மாறுதலாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய விசுவாசிகளாகிய நமக்கு அவிவிசுவாசமே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. என்னால் முடியும். நான் எந்த ஒரு காரியத்தையும் வேலையிலையும் சரி எங்கேயும் சரி முடியலன்னு சொல்லவே மாட்டேன். பார்க்குறேன்னு சொல்லுவேன், இல்லை முடிப்பேன்னு சொல்லுவேன். முடியல இது வரைக்கும் என் லைஃப்பில் சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கலாம் முடிப்பேன், பார்க்கலாம் முடிப்பேன். அந்த ஒரு வைராக்கியமான அந்த வார்த்தை வரும்போது தான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இதுவா என்னால் முடியாதுங்க, எனக்கு முன்னே எனக்கு சாமர்த்தியமே இல்லை, எனக்கு பலன் இல்லை, முடியாதுன்னு சொல்லவே கூடாது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், இந்த எல்லையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். செய்கிறவர் அவர். அல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். விசுவாசமான வார்த்தை, விசுவாசமான அறிக்கை, அதுதான் கர்த்தர் பார்க்க. என் பிள்ளை விசுவாசமாக கேட்குறான்பா, நான் அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை கொடுப்ப. விசுவாசம், என் கர்த்தர் கொடுத்துட்டார், விசுவாசிங்க. என் கர்த்தர் கொடுத்துட்டார் என்று விசுவாசிங்க. அல்லேலூயா. பாஸ்டர் நல்ல ஒரு சாட்சி சொன்னார், வெர்கீஸ் பாஸ்டர். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஜனங்களை பார்த்து சொன்னார், எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல உபவாசம் பண்ணுங்க. ஆனந்து கூட வந்திருந்தார். இந்த தரை போடணும், இதுக்கு 20 லட்ச ரூபா செலவாகும். என்கிட்ட காசு இல்லை, தரையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் தரையில் கையை வச்சு, எனக்கா முடியலன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் குணியில் முடியல, எல்லாம் தலையில் கை குடி, எல்லாம் தலையில் கை. அல்லேலூயா. ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அதற்காக ஒரு காக்கா வச்சிருக்கிறாரு. அந்த காக்கா எப்படியாச்சும் வரும், நம்ம ஜெபித்தா தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் நமக்குள்ள வரணும். அந்த விசுவாசமான வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி உங்கள் வாயிலேருந்து அவிசுவாசமான வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது. பிள்ளைகளை திட்டும் போது கூட என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தையை திட்டுங்க, நல்ல வார்த்தையை திட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் மிக அவசியமாக இருக்க நிறைய காரியம் இருக்கிறது. ஆனாலும் நான் சொல்லி வைக்கிறேன். 2வது காரியம் என்ன பார்த்தோம்? விசுவாச வார்த்தை காரியத்தை வாய்க்க பண்ணும். அடுத்ததாக 3வது ஒரு காரியம், யோசுவா 3:5 வாசிங்க. நேரம் இல்லையா? சீக்கிரம் வாசிங்க. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருந்தால் காரியம் மாறும். பரிசுத்தமாய் இருந்தால் காரியம் மாறும். இன்றைக்கு நீ பரிசுத்த பண்ணிக்கொள், நாளைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அப்போ இன்னைக்கு நான் இந்த செகண்ட் நீ பரிசுத்தமாக மாயிட்டினா அடுத்த செகண்ட் அற்புதம் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ, நாளைக்கு அற்புதத்தை செய்வேனா. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை. இன்றைக்கு 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 இன்னைக்கு 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 ஒவ்வொரு நிமிஷம் பேசப்படக்கூடிய வார்த்தை. நம்ம பரிசுத்தமாக ஆக 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 அற்புதங்கள் தன்னாலே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த நாட்கள் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ என்ன தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வேண்டும்,
நான் சரண்டர் பண்ணும்போது நிச்சயமான கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிஞ்ச சில காரியங்கள் செய்திருக்கலாம், தெரியாமல் சில காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம். ஏன் சில காரியங்கள் தடைப்படுகிறது? ஏன் தடை? ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் தடை? காரியம் முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுருப்போம். ஏதோ மரித்தவர்கள் கூட வச்சுங்களேன், ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கும் போது கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பேசும்போது அதை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அறியாமல் பண்ணிட்டேன், என்ன நீங்கள் மன்னிங்கன்னு இப்போ ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் காரியம் மாறுதலாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே ஐஓசியில் ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு பாரம்பரியம் அந்த தூப கலசில் வச்சுட்டு சாம்பிராணி போட்டு மாதக்கெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. காட்டிட்டு அடுத்த வாரம் நடக்க முடியலையான்னு வரும். என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்பேன். என்ன பண்ண சொல்லும். நல்ல விடுவிடுன்னு விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி செத்த எங்கே போவேன்? நரகத்துக்கு போவேன். நீ ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுத்து அப்படி வாழ்க்கையில் சேஞ்சஸ் பண்ணி இப்போ வாரம் ஒழுங்காக உட்காந்துருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தான் ஜனங்கள் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, செய்கிறாங்க, செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி வியாதியோ நடக்க முடியாத சில காரியங்கள், வெளிப்பட முடியாத சில காரியங்கள்லாம் குடும்பத்தில் வருவதற்கு காரணமே இதுதான் பெரிய தடை. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு அற்புதம் செய்வேன். உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணுமா, உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கணுமா, உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியம் நடக்கணுமா, இந்த செகண்ட் நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். இந்த செகண்ட் நீ பரிசுத்தப்படுத்து, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நானே தேவன், என்னை தவிர தேவன் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நான் ஒருவரே தேவன், என்னை தவிர தேவன் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அவரை மாத்திரம், ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். நீ கேட்கும்போது நிச்சயமாய் காரியம் மாறுதலாய் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆக நேரம் இல்லாதனாலே அதை முடிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாய் வாழும்போது காரியத்தை வாய்க்க செய்வோம். அப்போ 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். என்னென்ன காரியம் பார்த்தோம்? உபவாசத்தினாலே காரியம் மாறும், விசுவாசத்தினாலே காரியம் மாறும், பரிசுத்தமாக இருக்கும்போது காரியம் மாறும். ஹல்லேலூயா. இந்த 3 தகுதியும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம தான் ராஜா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம தான் ராஜா. நீங்கள் எதை தொட்டாலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எந்த காரியம் தொட்டதெல்லாம் தொலங்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் எது தொடுறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த 3 காரியத்தை நம்ம மேற்கொள்களாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.